குழந்தைங்களோட வீடு அந்த காட்டுலயே ரொம்ப அழகான பெரிய வீடா இருந்துச்சு. எல்லா பறவைகளும் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது சிங்கி மட்டும் வீடு கட்டி குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுடைய பொண்ணோட பேரு டீனு, புள்ளியோட பேரு ரிங்கு. ஒரு நாள் காலையில சிங்கி சாப்பாடு தேடி வெளியே போச்சு. டீனு குருவி வீட்டுல அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா ராத்திரி நேரமாகியும் சிங்கி வரலங்கிறதுனால பாவம் டீனு அவளை பத்தி நினைச்சு பயந்துகிட்டு இருந்தா. அப்பதான் ரிங்கு வீட்டுக்கு வந்தான். அண்ணா, நல்லதா போச்சு, நீங்க வந்துட்டீங்க. அம்மா இன்னும் வரல, நீங்க போய் தேடி பார்த்துட்டு வரீங்களா? அட, அவங்க அம்மா குழந்தை இல்ல, வந்துருவாங்க. அப்பதான் கழுகு அங்க வந்துச்சு. குழந்தைங்களா, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே அவங்கள ஒரு பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க மாமா. இதான் உண்மை குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் உங்களை பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லி கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. டீனு, அம்மா போன பிறகு நான் இந்த வீட்டு முதலாளி. இங்க உனக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ணா, நீங்க கூட பிறந்தவரு, நீங்களே இப்படி சொல்லலாமா? இங்கிருந்தே போயிடு. வேற இடத்துல கூண்டு கட்டிக்கிட்டு நீ வாழலாம். இப்போ இந்த வீடு என்னுடையது. பாவம் டீனு அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. ரிங்கு மட்டும் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு அவனுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து அங்க இங்கன்னு திருடுறது, அப்புறம் எல்லா விதமான கெட்ட வேலைகளையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி அவன் வாழ்க்கையில கொஞ்சம் கூட கஷ்டப்படாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம், கேள்வி கேட்க யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ரிங்கு பறவை. உடனே ரிங்கு வெளியில வந்து பார்த்தா, அப்போ மோண்டு குரங்கு அவன் கையில ஒரு லெட்டர் பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் கூடவே சிங்கராஜாவும் காட்டு சேர்ந்த விலங்குகளும் வந்திருந்தாங்க. சிங்கராஜா, நீங்களா? ரிங்கு, மோட்டு குரங்கு கையில வச்சிருக்கா இல்ல உங்க அம்மாவோட உயில். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அவங்க எழுதி வச்சாங்க. உயிலா? பறவைங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி உயில் அல்ல சொல்லுங்க. சரி சொல்லுங்க, என்ன உயில் அதுல இருக்கு? நான் சிங்கி, என் பையன் கொஞ்சம் கூட நல்லவ இல்ல. எனக்கு டவுட்டா இருக்கு. நான் செத்த பிறகு என்னோட மகளை அவன் வீட்டுக்குள்ள விடுவானா கூட தெரியல. அதனால நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் செத்த பிறகு என் பையன் இந்த வீட்டில் இருக்கணும்னா என் பையனை கூட வீட்லேயே அவ வச்சுக்கணும். அவனை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கணும். என் பையன் இங்க தனியா இருந்தானா அவன்கிட்ட இருந்து இந்த வீடை பறிக்கணும். அனாதைகளுக்கு தானமா கொடுக்கணும். ஐயோ கடவுளே! சொல்லு, உன் தங்கச்சி எங்க இருக்கா? அவன் அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போயிருப்பா. இந்த வீட்டில் இருக்கணும்னா அவளை கூட்டிக்கிட்டு வா, இல்லைன்னா இந்த வீடு அனாதைகளுக்கு போயிடும். இல்லை, நான் அவளை தேடி கூட்டிக்கிட்டு வரேன். கூட்டிட்டு வா. நாளைக்கு குரங்கு அனுப்பி அவ இங்க இருக்காளா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவேன். ஐயோ, எப்படி ஆயிடுச்சு? இப்போ நம்ம அவளை கூட்டிக்கிட்டு வரணுமே. அப்படி சொல்லி ரிங்கு டீனுவை தேட ஆரம்பிச்சான். பல மணி நேரம் அங்க இங்கன்னு தேடினதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அட, இவ்ளோ சுவையான மாம்பழமா! இன்னைக்கு நான் நல்லா இதை சாப்பிட போறேன். அட, இது டீனு. ரிங்கு ரொம்பவே சந்தோஷமா அவ பக்கத்துல போனா. டீனு, என்னோட அன்பான தங்கச்சியே, நீ எனக்கு கிடைச்சிட்ட. தெரியுமா எத்தனை நாளா நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன்னு? அட டீனுவோட அண்ணன், நான் உன் தங்கச்சி டீனு இல்ல, என் பேரு மீனு. நீ வேற யாரோ நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க. அப்படின்னா இது டீனு மாதிரியே இருக்கிறவங்க. இங்க பாரு, என்கிட்ட உனக்காக ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு. ஆஃபரா? என்ன ஆஃபர்? ரிங்கு எல்லா விஷயத்தையுமே அந்த குருவி கிட்ட சொன்னான். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என் கூட டீனுவா இருந்து என் வீட்டுக்கு வா. நாம 2 பேரும் அந்த பெரிய வீட்டுல ஜாலியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் திருட்டு வேலையை கூட நல்லபடியா பண்ணலாம். நல்ல ஐடியாதான். அப்படி சொல்லி அந்த குருவி ரிங்கு கூட சேர்ந்து அவன் வீட்டுக்கு வந்தா. காலையில மோண்டு குரங்கு அங்க வந்தான். இங்க பாரு மோண்டு குரங்கு, என்னோட தங்கச்சி. நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். டீனு, நீ எங்க போன? இவ உன்னை வீட்டை விட்டு துரத்துனானா? இல்ல இல்ல, எங்க அண்ணனுக்கு என் மேல பாசம் அதிகம், அவன் ஏன் துரத்த போறான்? ஒருவேளை இவன் தொந்தரவு கொடுத்தானா என்ன சொன்னாலும் கூட ஸ்ட்ரைட்டா நீ என்கிட்ட வந்துரு, சரியா? சரிங்க அண்ணன். அப்படி சொல்லி மோண்டு அங்கிருந்து போயிட்டான்.
மீனு ரிங்கு கிட்ட சொன்னா, சரி என்ன, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. அட நீ போ, நான் எதுக்கு வரணும்? இங்க பாரு, இப்ப நான் உன்னுடைய தங்கச்சி, நீ மட்டும் என்ன கொடுமைப்படுத்துறன்னு நான் போய் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த வீடு உனக்கு கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய், அதுதான் உனக்கு நல்லது. ரிங்கு உடனே மீனுக்காக சாப்பாடு தேடி வெளியில போனா. மீனு வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. ராத்திரி எந்த நேரமா இருந்தாலும் சரி, அவ கண் முழிச்சதும் பசிக்குது அப்படின்னு கத்துவான். வேற வழி இல்லாம ரிங்குவும் சாப்பாடு தேடி வெளியில போவான். பாவம், அதனாலேயே அவன் ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்தான். நான் உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னா, என் வாழ்க்கை உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து திருடுறதுக்கு, இந்த வீட்ல ஜாலியா இருக்கலான்னு. ஆனா நீ என்னையே ஏமாத்துறியா? ஆமா, நான் ஏமாத்தினதா? அதனால என்ன இப்போ நீ மட்டும் உன் தங்கச்சி ஏமாத்தலையா? ஒருவேளை உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா அவங்களையும் நீ ஏமாத்திருப்பியோ என்னவோ? உங்க அம்மா செத்ததும் உன் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறத விட்டுட்டு நீ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனவன் தானே? ஹா, நீ சரியா சொல்ற. என் தங்கச்சிக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். நான் அவளை ஏமாத்திட்டேன். எங்க அம்மாவை நான் திரும்பி கூட்டிட்டு வர முடியாது, ஆனா அவளை நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். ஒருவேளை அவ கிடைக்கலனா மொத்த வாழ்க்கையும் அவளை தேடிக்கிட்டே நான் இருப்பேன். ஆனா இந்த வீட்டுக்கு எப்ப வருவேன்னா அவ என் கூட இருக்கும்போதுதான். அப்படின்னு சொல்லி ரிங்கு வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்ப அவனுடைய வீட்டுக்கு வெளியில எல்லா விலங்குகளும் சிங்கி குருவி இருந்தத பார்த்தான். அட அம்மா, நீ உயிரோட இருக்கியா? அம்மாவை பார்த்து ரிங்குவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இங்க பாருப்பா, நீ நல்லபடியா எங்க 2 பேரையும் பாத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் இவங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து நான் செத்ததா நாடகம் ஆடினேன். நீங்க சரியா பண்ணீங்கம்மா. நீங்க சந்தோஷமா வீட்டுல இருங்க. நான் என்னோட தங்கச்சிய தேடிக்கிட்டே போறேன். வீட்டுல இருக்கிற அதே மூஞ்சிய நீங்க வெளியே துரத்துங்க. அப்போ மீனுவும் வெளியில வந்தா. என்னாச்சுன்னா? அம்மா, இதான் அந்த பறவை. டீனுக்கு பதிலா நான் தான் இவளை இங்க வச்சேன். இது கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்க. ரிங்குவுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியல. என்னாச்சுமா? நீங்க எல்லாருமே என்ன பார்த்து எதுக்கு சிரிக்கிறீங்க? ரிங்கு, நீ டீனுவை வெளியே அனுப்பின உடனே அவளை நான் கூட்டிட்டு போயிட்டேன். உன்கிட்ட இப்படியெல்லாம் பேச சொல்லி நடிக்க சொல்லி நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். எதுக்கு தெரியுமா? உன் கூட பிறந்தவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அண்ணா, உங்களுக்கு கஷ்டமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இப்படியெல்லாம் பண்ண சொல்லி சொன்னது நம்ம அம்மா தான். அன்பான தங்கச்சியே, நீ என்ன பண்ணாலும் கூட அது நல்லதுக்கு தான். நீ என்னோட கண்ணை திறந்துட்ட. இனிமே உங்களை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். இப்படியெல்லாம் பண்றத நான் விட்டுட்டு ஒரு நல்ல அண்ணனா, ஒரு நல்ல மகனா நான் இருப்பேன். இது கேட்டு எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து ரிங்கு முழுசா மாறிட்டான். அவனுடைய அம்மா தங்கச்சி 2 பேரையும் அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டான்.